சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மூர்த்தி, நான் உன்னதான் கேக்குறேன். ஏது இவ்வளவு பணம்? யார் கொடுத்தாங்க? கைல், அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? ஒரு அண்ணனா என் தங்கச்சி கல்யாணத்தை சிறப்பா நடத்த போறேன், ஓகேவா? இது பாரு, காசு எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொடுத்தான்னு அதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. மூர்த்தி, இங்க பாரு, எனக்கு நீ செய்யறது சந்தோஷம்தான். ஆனா ஒரு கல்யாணத்தை நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஊரு மெச்சுற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னா அது ஏதோ ஒரு சாகசம் மாதிரி. மூர்த்தி, அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். நிச்சயதார்த்தத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீதான் செலவு பண்ணிட்டு இருக்க. எங்க இருந்து கிடைச்சது இவ்ளோ பணம்? மூர்த்தி, பதில் சொல்லு. இது பாரு கையில, அத பத்திலாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ கொஞ்சம் கூலாயிர. இல்ல மூர்த்தி, நீ சொல்லு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அத பத்தி நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? விட. ஆனா ஒண்ணு, இந்த பணம் தப்பான வழியில வந்தது கிடையாது. நீ அப்படி நினைச்சனா அது என்னால் தாங்கிக்க முடியாது. ஏய், நான் உன்னை ரொம்ப நம்புறேன் மூர்த்தி. நம்ம அப்பா மாதிரி இருப்பேன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். நம்ம குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலையும் தலகுனிய விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை நீ பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மூத்தவனா காசு பணம் சம்பாதிச்சு போடுறதுல மட்டும் குறிக்கோளா இருந்திடக்கூடாது. குடும்ப மானத்தை நிலநாட்டி காப்பாத்தணும். சாகுற வரைக்கும் நம்ம அப்பா அப்படிதான் இருந்தாரு. சம்பாத்தியத்தை தாண்டி சாமர்த்தியம்னு ஒண்ணு இருக்கு மூர்த்தி. அத கையில ஆயுதமா வச்சுதான் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும். உங்களுக்கே தெரியும், நம்மள காலி பண்ண எத்தனையோ பேர் வெளியே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நாமளே இந்தாங்க எங்களை வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி கத்திய கையில எடுத்து கொடுக்கற விஷயம் ஆயிடக்கூடாது. முன்னாடி நீ குடிச்சிட்டு வேலை வெட்டிக்கு போகாம தினமும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்த. ஆனா இப்ப நீ மொத்தமா மாறிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துற ஒரு இடத்துல வந்து நிக்கிற. அத நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என் அண்ணன் மாறிட்டான்னு சொல்லி எனக்குள்ள பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் எனக்குள்ளே இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. கையில சத்தியமா சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற ஒரு அண்ணனா, இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா கண்டிப்பா நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நம்ம குடும்பத்தை தலகுனிய விட மாட்டேன். அதனால திரும்பவும் சொல்றேன், என்ன நீ குற்றத்தனமா நம்பலாம். எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? மா, எவ்வளவு நேரம் கையில வச்சிருப்பீங்க? சுத்தி போடுங்க. முதல்ல எந்திரி. வா வா, நில்லு. வா போடு, நல்லா சுத்தி போடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, என் பொண்ணு மேல இருக்கிற எல்லா திருஷ்டியும் அப்படியே பட்டு போகணும், பட்டு போகணும். துப்பு. தூர போட்டுவோமா? உட்கார் உட்கார் உட்கார். இது உள்ள வச்சிடலாமா? இதோட கவர் எங்க? இதோ இருக்குக்கா, இந்த கவர் தானே. ஏங்க, பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கையில் கேட்டதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிங்க. இப்ப கட்டினவ நான் கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க, ஏது இவ்வளவு பணம்? ஏய், என்ன ஆளாளுக்கு இதே கேள்வி கேக்குறீங்க? பணம் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? தங்கச்சி கையில் கல்யாணத்தை நல்லா சிறப்பா நடத்தணும். இந்த பணத்தை நேர்வழியெல்லாம் சம்பாதிச்ச போதுமா? ஏங்க நில்லுங்க, கேட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம பணம் என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும்? அந்த பணம் எப்படி வந்துச்சு? உங்க பெரியப்பா கொடுத்த பணத்தை நீங்களும் கையில இருந்தா போய் திரும்ப கொடுத்துட்டு வந்தீங்க. யார்கிட்டயாவது கேட்டரிங் ஆர்டர்னு அட்வான்ஸ் வாங்குனீங்களானா அதுவும் கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி, கடன் வாங்குனீங்களானா அதுவும் கிடையாது.
ஏற்கனவே எல்லார்கிட்டயும் கடன் கேட்டு கிடைக்கலன்னு வீட்ல வந்து புலம்பிட்டு இருந்தீங்க. அதுவும் இவ்ளோ பணத்தை கடன் கேட்டா ஒரு பையனும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? ஏய், நான் தான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க என்னால அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க தங்கச்சிக்கு நல்லது பண்றேன்னு திரும்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நான் என்னடி தப்பு பண்ண போறேன்? உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்குங்க. ஆனா நீங்க கையில் மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுமே, நம்ம இல்லனா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிச்சு மனசு கல்லாக்கிக்கிட்டு திரும்ப தப்பான வழியில ஈடுபட்டுருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், இது பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நான் கையில் கிட்ட சொன்னதுதான் உன்கிட்டயும் சொல்றேன். இந்த பணம் தப்பான வழியில வந்த பணம் கிடையாது. இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லி தொலைங்க. ஏய், சொல்ல சொல்ல நம்பாம திரும்ப திரும்ப அதே கேட்டு என்ன கோவப்படுத்தாத. எங்க பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். என்ன பண்ணி தொலைஞ்சுங்க, ப்ளீஸ் சொல்லி தொலைங்க. ஏய், ஐயோ, இந்த பாரு, நல்ல காரியம் நடக்க போகுது. இப்ப ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? நான் சொல்றது உண்மைதான். நான் தப்பு பண்ணியோ யாரையோ அழிச்சோ இந்த பணத்தை கொண்டு வரல. இத பாரு, இந்த பணம் என்ன அழிச்சிட்டு வந்த பணமா இருக்குமே தவிர மத்தவங்களை அழிச்சு வந்த பணமா இருக்காது. இது உன் மேல சத்தியம். திரணன 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 திரணன